ஹாய் வீவர்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மகேஷ் மாயா 2 பேருமே ஃப்ராட் அப்படிங்கிறத கார்த்திக்கும் ரேவதியோட மாமாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஆதாரத்தோட அவங்க ஒரு ஃப்ராடுன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திராவும் எப்படியாவது கார்த்திக் மேலே பழி போட்டு வீட்டில் இருந்து வெளியே அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதியோட மாமா கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது பத்திரிகையை பூஜை பண்ணுறதுக்காக குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு கேம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த சாமி மேலே மாலையை கரெக்டாக தூக்கி போட்டுட்டா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத பூசாரி சொல்கிறாரு. டக்குன்னு மகேஷும் அந்த மாலையை எடுத்து சாமி மேலே போடுறாரு. மாலை சாமி மேலே விழுந்த உடனே கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு மகேஷ் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு ரேவதி கிட்ட அந்த மாலையை கொடுத்து போட சொல்கிறாங்க. ரேவதி அந்த மாலையை தூக்கி போடும்போது கார்த்திக் ஒரு பக்கமாக நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மாலை கார்த்திக்கோட கழுத்தில் விழுந்துருது. இதனால் எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. நம்ம கார்த்திக்கும் ரொம்பவே ஷாக் ஆகி தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இது கோவிலில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் இதெல்லாம் பார்க்கும்போது ரேவதி கார்த்திக்கோட கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி நம்ம கார்த்திக் தீபாவை மறந்துட்டு ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.